ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 अक्टूबर 2025. बाबा सोलर कोई भी स्थूल कार्य करते हुए मनसा द्वारा वाइब्रेशंस फैलाने की सेवा करो. எந்த ஒரு ஸ்தூல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ரொட்டீன் ஒர்க்கை நம்ம செய்துட்டு இருக்கிறோம், அதன் கூடவே மனதின் மூலமாக அதிர்வலைகளை பரப்பக்கூடிய சேவையை செய்யுங்கள். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்வமானத்தை எடுத்துக்கணும். நான் அப்படி பரம் பவித்ர ஆத்மா, நான் ஃபரிஷ்தா பரம் பவித்ர ஃபரிஷ்தா. ஸோ நடந்தாலும் இந்த ஃபரிஷ்தாகிட்டேருந்து லைட் போகுது, உட்கார்ந்தாலும் இந்த ஃபரிஷ்தா கிட்டேருந்து லைட் போகுது. நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அப்படியே அந்த லைட் என்னை சுற்றி பரவுது. அவ்வளவுதான். இதை பண்ணுங்க நீங்க. जैसे कोई बिजनेसमैन है तो स्वप्न में भी अपना बिजनेस देखता है, ऐसे आपका काम है विश्व कल्याण करना. ஸோ எப்படி யாரோ ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காரு, அவருக்கு கனவுல நினைவுல என்னவா, இதை இன்னைக்கு இங்கே விற்கணும், இவங்கள போய் பார்க்கணும், இந்த பொருள் அங்கேருந்து வாங்கணும், இதை இங்கே அனுப்பணும், இந்த மாலை இங்கே அனுப்பணும், ஸ்டாக் வைக்கணும், இப்படியே போகுது இல்லையா? அப்போ பாபா சொல்றார், உங்கள் பிஸ்னஸ் என்னவா, உங்கள் வேலை தொழிலே என்னவா, உலகத்துக்கு நன்மை செய்யணும். அப்போ நம்மளும் பிளான் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு இவங்களுக்கு மனசா சேவை பண்ணணும், இன்னைக்கு இந்த நாட்டுக்கு மனசா சேவை பண்ணணும், இன்னைக்கு இதை பண்ணணும். நீங்களும் உங்களை தொழிலை பற்றி யோசிக்கணும் தானே? यही आपका ऑक्यूपेशन है, इस ऑक्यूपेशन को स्मृति में रख सदा सेवा में बिजी रहो. அப்போ பாபா சொல்லார், இதுதான் உங்களோட தொழில்னும் பொழுது தன் தொழிலை யாரும் மறக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் தொழில் நமக்கு ஃபீல் ஆகணும். ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு செய்யறது தொழில் இல்லை. இந்த சேவை பண்ண சொன்னாங்க, செஞ்சேன், அது தொழில் இல்லை. தொழில்னா எனக்கு அதன் பிரதி ஒரு அன்பு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். இதை நம்ம நல்லா பண்ணணும். ஏன்னா அது என்னுடைய இது இல்லையா? அது என்னுடைய இது, நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா? அப்போ இந்த தொழிலை உங்களுக்கு நினைவில் இருந்து நீங்கள் இதில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. यदि सेवा का फल मिल जाए तो माया जी सहज बन जाएंगे. அப்பா இதுவே நமக்கு தொழிலாக இருந்ததுன்னா இதில் எவ்வளோ பலன் கிடைக்கும். நீங்கள் உழைப்பே இல்லாமல் கஷ்டப்படாமல் மாயாஜீத் ஆகிடலாம். ஏன்னா அங்கே மாயை வர்றதுக்கு மார்ஜினே இல்லை. நம்ம மைண்டு பிஸியாக இருக்குது, மாயைக்கு நம்ம டைமும் கொடுக்கறதில்ல, இடமும் கொடுக்கறதில்ல. அது பாபா பார்த்தோன்னே நம்மளை பார்த்தோன்னே ஓடி போயிடும். इसलिए जब भी बुद्धि को फुर्सत मिले तो सेवा में जुट जाओ. எனவே பாபா சொல்ல, எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ உடனே இந்த மனசா சேவையில் அப்படி உங்களை வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் இருக்கா, உடனே நான் யோக் பண்ணிக்கிறேன், உடனே நான் மனசா சேவை பண்ணுறேன். இப்படி நீங்கள் உங்களுடைய மனபுத்தியை மனதின் மூலமான சேவையில் முனைப்பாக பிஸியாக வைத்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஈஸியாக மாயாஜீத் ஆயிடலாம். இந்த பிராமண வாழ்க்கை அவ்வளவு பலனுள்ளதாக, குஷி நிறைந்ததாக, லாபமுடையதாக ஆகிவிடும். அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலையை நீங்கள் செய்துக்கலாம். தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.